ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாம்பி சஃபாரி ஏற்றிருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி ஏற்றிருந்தோம், இப்போ வந்து திரும்பி வந்து அழிச்சிட்டு உங்களுக்காக ஏற்றிருக்கோம். இப்போ வந்து விளாட்லாம். நம்ம இந்த ஜிப் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஃபஸ்ட் எடுத்தோடனே உள்ள போகலாம். இப்படி தான் இருக்கும் கைஸ். நமக்கு ரோடு எல்லாம் லெவல் மாற மாற நமக்கு வந்து மேப் மாறும் கைஸ். இப்படி தான் கைஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏறி போகலாம். சரி கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க கைஸ், அந்த கன்று மாதிரி இருக்கிறது வந்து பவரு. அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கைஸ், எடுத்தாச்சு. இது வந்து ஜாம்பியை வந்து சுடும் கைஸ். அங்கே பாருங்கள், ஒரு ஜாம்பியை சுடுது. இந்த மாதிரி தான் கைஸ் இது வந்து சுடும். இப்போ வந்து நம்ம கிட்ட போனோம்னா அந்த ஸ்டாப்புங்கிற கேட் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்க கைஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட போனோன்னு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம ஹெல்த்து குறைஞ்சிருச்சுன்னா அந்த ப்ளஸில் வந்து நம்ம ஏற்றிக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திறக்கும்போது ஒரு சிலது வருமா, அப்போ வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம்னா திறந்துடும். அப்போ ஒரு சிலது வந்துடும். அப்புறம் கடிக்குது பாருங்கள் நம்மளைய. இப்படி பொறுமையாக ரிவர்ஸ் எடுத்து வந்துருச்சா. இப்போ லாக் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வெளில வந்ததெல்லாம் இடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க கைஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்படி தான் கைஸ் திறந்து நம்ம ஒரு வாட்டி உள்ளே போயிட்டோம்னா திறந்துக்கணும் கைஸ். திரும்பி வந்து நம்ம வந்து இடிச்சு இது பண்ணணும். பாருங்கள், இப்போ 3 வந்துருச்சு. 3 நாளாக வந்து நம்ம இடிச்சுக்கலாம். திடீர்னு நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துச்சு கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம வந்து ஹெல்த் வேணும்னா இதில் வந்து ஏற்றிக்கலாம் கைஸ். ப்ளே கொடுத்துக்கலாம். திரும்பி ப்ளே கொடுத்தா மேலே வந்து 150% அந்த மாதிரி ஸ்டார் இருக்குல்ல கைஸ். ஒரு இதையும் கொள்ளும்போது ஒரு பர்சன்டேஜ் ஏறும் கைஸ். இப்போ வந்து இப்போ கடிச்சிருச்சது. இப்போ வந்து ஒன்றுக்கொன்னா ஒன்று ஏறும் கைஸ். இது வந்து இப்போ நான் ஒரு இது இடிக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு ஒன்று ஏறிடுச்சு. இந்த மாதிரி 150 அடிச்சிட்டோம்னா இந்த பாக்ஸ் கிடைக்கும் கைஸ். இந்த பாக்ஸோட ஸ்கின்னு மாறும் கைஸ். இதில் வந்து நமக்கு வந்து வெப்பன்ஸ் கிடைக்கும், கார் கிடைக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் கைஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கைஸ். இது வந்து உள்ள இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து கொண்டுடலாம் முதல்ல. பாருங்கள், இப்போ 2 பேர் தான் இருக்காங்க கடைசியாக. இவங்களை வந்து கொண்டாச்சு. இப்போ உள்ளே போய்க்கலாம். உள்ளே போய் எங்கள் பவர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. பாருங்க கைஸ், சொல்லையும் இருக்கானுங்க. இவங்க நம்மளை சுட்டோன்னே இங்கே இறங்கிக்கலாம். இது வந்து இந்த ஸ்பாட் வந்து நமக்கு வந்து டைமண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து இந்த இறங்குற பட்டன் எடுத்து வாக் பட்டன் கொடுத்துட்டோம்னா இறங்கி நம்ம வந்து இந்த மாதிரி இறங்கிக்கணும் கைஸ். இந்த மாதிரி இறங்கிட்டு நம்ம வந்து இந்த டைமண்ட் கிட்டே போனோம்னா லோடிங் ஆகும் கைஸ். 100% ஆனோன்னா டைமண்ட் தெரிச்சு ஓடும். இங்கே பாருங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ 100% ஆனோடனே கீழே பாருங்கள் டைமண்ட்ஸ் விழுகும். பாருங்கள், டைமண்ட்ஸ் விழுது. நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கிட்ட போய் நின்னா கலெக்ட் ஆகிக்கும் அது. பாருங்க கைஸ், இந்த மாதிரி ஓடும் டைமண்ட். நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம். டைமண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸ் மேலே இருக்கிற பாக்ஸ் கிடச்சா ஒன்று இதாகும் கைஸ். அப்படி பாக்ஸ் கிடைக்கல, நம்ம டைமண்ட் வச்சு வாங்கிக்கணும். இப்போ ரொம்ப அவசரமாக இருக்குன்னா டைமண்ட் வச்சு வாங்கிக்கலாம் கைஸ். இப்போ இங்கே வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் டைமண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் இந்த 150 அடிச்சிட்டோம்னா அந்த பாக்ஸ்லேயும் நிறையா இது இருக்கும் கைஸ். இப்போ உதைக்கிற பவர் வேறு நம்மக்கிட்ட இருக்குது. உதச்சே கொள்ளலாம் ஒரு 2 பேர்த்த. பாருங்கள், ஒரே கிக்லேயோ 2 கிக்லேயோ நம்ம அவங்கள கொண்டுடுறோம். இப்போ வந்து ஜீப் எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், ஜீப் எடுத்தாச்சு. பவர் திரும்பி வந்துருச்சு நமக்கு. இந்த பவரு தேவைன்னா எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கும். பாருங்கள், திரும்பி எடுத்தாச்சு நம்ம பவரு. பாருங்கள், இந்த மாதிரி நிறையா இதில் வந்து மோட் இருக்குது கைஸ். இப்போ வந்து தண்ணிக்குள்ளே போகிறோம். தண்ணிக்குள்ளே போய் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாகிட்டே இருக்குது பாருங்கள், மேலே காமிக்குது. இப்போ வந்து திரும்பி நம்ம மேலே வந்துட்டு உள்ள போனாலும் திரும்பி ஆக்சிஜன் கம்மியாகுது பாருங்கள் கைஸ். இப்போ வந்து கம்மியாயிருச்சு. இப்போ வந்து நம்ம டைட் ஆகிட்டோம் பாருங்கள். திரும்பி நம்ம வந்து அதே இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆடு நம்ம டைட் ஐட்டம்னா ஒரு ஆடு வரும் கைஸ். இந்த ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இதாகும் திரும்பி.
பாருங்கள், திரும்பி நம்ம வந்து இந்த நம்மளோட இடத்துக்கே வந்துட்டோம். திரும்பி ஸ்டார்ட் கொடுத்து இதில் போய் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் எடுத்து போனோம்னா இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு பெரிய மிருகம் இருக்கும் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கன்று வேறு எடுத்திருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா இங்கே நிறைய இருக்கும். பாருங்கள், நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நம்ம காட்டிட்டு கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இருக்குது. இதை தாண்டிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய மிருகம் ஒன்று வரும். பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஆடு வாட்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்பின் 10 கிடைக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்மளை கடிச்சிருங்க. பாருங்கள், நம்ம இடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், டைமண்ட் வந்து இப்படி தான். டைமண்ட் வந்து காமனாகவே கொடுப்பாங்க. அதை தவிர்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். இப்போ நான் ஒன்று வாங்குறதுக்கு இன்னும் 2 டைமண்ட் 3 டைமண்ட் வேணும்னா நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் கைஸ் டைமண்ட் எடுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த டைமண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம டைமண்ட் எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், டைமண்ட் இந்த மாதிரி தான் எடுக்கணும். நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி தான் கைஸ் டைமண்ட் எடுக்கணும். இங்கே வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கும் பாருங்கள் கைஸ். நம்ம பவர் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 57 ஆயிடுச்சு, 58 ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு பெரிய மிருகம் தூக்கி வீசும் எல்லாத்தையும். இது கொண்டா மட்டும் நமக்கு வந்து 3 இது கிடைக்கும் கைஸ். இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்துட்டு வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம் கைஸ். தேங்க்யூ கைஸ். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு இது போடுறதுனால தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதுவும் பண்ணுறதுனால தான் கைஸ் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இதோட வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம் கைஸ். இந்த மாதிரி டைமண்ட் வந்து எடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சந்து மாதிரி இருக்கும் கைஸ். அதிலே லைனாக ஒரு 2-3 டைமண்ட் இருக்கும் கைஸ். அதில் போய் நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து இதுதான் நம்ம ப்ளே ஸ்டேஷன் மாதிரி கைஸ். இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நமக்கு முடிஞ்சதை. இப்போ நம்ம வந்து ஒரு இது பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஸ்கின்னே நமக்கு வந்து ஒரு காரே கிடைக்கிது. இப்போ வந்து எனக்கு வந்து இன்னும் அந்த பாக்ஸ் அடிக்கிறதுக்கு முடியல. பாக்ஸுக்கு வந்து இப்போ தான் புது பாக்ஸ் வந்திருக்கு. எனக்கு இன்னும் 3 டைமண்ட் இருந்தால் போதும், 3 4 10 டைமண்ட் இருந்தால் போதும், நான் அதை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கேம்குள்ளே வந்து எடுத்துக்கலாம் கைஸ். இது டைமண்ட் எடுக்கிறதுக்கு 3 வழி இருக்குது கைஸ். ஒன்று வந்து நம்ம வந்து இந்த உள்ளே போய் இந்த குகைக்குள்ளெல்லாம் போய் எடுக்கிறது இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பின்னிங் மாதிரி இருக்குது கைஸ். ஆடு பார்த்தா நமக்கு வந்து டைமண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இந்த லூட்டு பொட்டியில் எடுத்துக்கலாம் கைஸ். இந்த மாதிரி தான் இந்த 3 விஷயத்தில் எடுத்துக்கலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியும் கொள்ளலாம். நம்ம இடித்து கொள்வது பெட்டரை விட நமக்கு வந்து நம்ம வந்து இந்த இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெப்பன் எடுத்து இது பண்ணுறது தான் கைஸ் நமக்கு நல்லது. ஏன்னா அது வந்து வெப்பன் இருக்கிறனால நமக்கு வந்து முன்னாடியே வந்து நமக்கு வந்து சுட்டுறலாம். முன்னாடி இருக்கிறனால நம்மளால் சுட முடியலனா கூட, நம்மளால் இடிக்க முடியலனா கூட அது வந்து இடிச்சிரும் கைஸ் நமக்கு. பாருங்கள், இதுலேயும் டைமண்ட் எடுக்கலாம். நான் இப்போ எடுக்க ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஏறலாம் திரும்பி. இப்போ நான் எடுத்துருவேன் பாருங்கள் கைஸ். எடுத்துடலாம். அப்பா, எடுத்தாச்சு கைஸ். கைஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பி வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். முடிஞ்ச அளவு வெப்பன் இருக்கிற இடமா பார்த்து போய் நீங்கள் வெப்பன் எடுத்துக்கோங்க கைஸ். வெப்பன் வந்து முக்கியம். நீங்கள் எங்கே போனாலும் வெப்பன் இருந்துச்சுன்னா ஒரு தைரியமாக இருக்கும் கைஸ் நமக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பின்னாடி நிற்கிறாங்க பாருங்கள். கிட்ட ஷார்ட் ரேஞ்சுக்கு இதாகாது கைஸ். இப்போ நம்ம வெட்டர்னோம்னா சுட்டுரும் கைஸ். இப்போ பாருங்கள், நம்ம சுடவே தேவையில்லை, அதே நம்ம வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருது. பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குது கைஸ் கேமு. விளாண்டு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் ஒரு வீடியோவும் போட முடியும். நீங்கள் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் கூட நமக்கு கம்மியாகிடுச்சு கைஸ். முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. லைக் அவ்வளோவா வரவே மாட்டுது கைஸ். வியூஸ் வந்து 5 செகண்ட் கூட பார்க்க மாட்டேறீங்க கைஸ். ஒரு வீடியோவை ஒரு 5 செகண்ட் கூட பார்க்க விட மாட்டேறீங்க. இது வந்து நம்ம வீடியோ வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது கைஸ். நீங்கள் தேங்க்யூ கைஸ்.